ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். என்னங்க சம் ஃபங்க்ஷன்லாம் சொல்லி தரதுக்கு ஒரு வீடியோ போறீங்க தனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த சம் ஃபங்க்ஷனை 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப காமனா தெரிஞ்ச மெத்தட் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது போக நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கத்துக்கலாம் இந்த வீடியோல. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சம் ஃபங்க்ஷன் உள்ள 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சம் ஃபங்க்ஷனா என்னன்னு பாத்துடலாம். ஸோ தெரியாதவங்களுக்காண்டி. ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா சம் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சம் ஃபங்க்ஷன் எதுக்காண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸல்ல நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம சம் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள் கொடுத்து இந்த மாதிரி நார்மலா கேல்சி மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆட் பண்ணுவீங்க. சோ இந்த ஆட் பண்றது தான் என்னது அப்படின்னா சம். ஓகேவா? இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆஸ் அ கால்குலேட்டரா நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரேஞ்ச் மெத்தட். ரேஞ்ச்னா என்னது அப்படின்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இது மாதிரி செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் ரேஞ்சுன்னு சொல்றேன். ஸோ அதே மாதிரி இப்போ இதை செலக்ட் பண்ண அப்படின்னா இதை ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட குரூப்பிங் தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா இது பேசிக்கா மெத்தட் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தட். என்ன பண்ணுவீங்க? சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா ரேஞ்சா அப்படியே செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வந்து வந்துடும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாமா? செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் மெத்தட்லயும் சேம் சம் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் செல்ல மட்டும் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு பென்னோட பிரைஸ் 1 வேணும், பென்னோட பிரைஸ் 2 வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு எரேசரோட பிரைஸ் 1 and 2 இதை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பெசிபிக் செல் யூஸ் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க ரேஞ்சை மொத்தமா செலக்ட் பண்ணாம உங்களுக்கு என்னென்ன செல் வேணுமோ அதை மட்டும் கொடுத்து கமா கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 10 10 20 25 31 ஆன்சரா உங்களுக்கு வரும். வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் மெத்தட்ல இண்டிவிஜுவல் செல்ஸோட சம்மையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் மெத்தட் பார்க்கலாமா? தேர்ட் மெத்தட்ல என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் ரேஞ்சஸ். நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதே மெத்தட இங்க ஃபாலோ பண்ண போறீங்க. பட் இங்க மல்டிபிள் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணி பண்ண போறீங்க. சோ மல்டிபிள் ரேஞ்சஸ்னா என்னன்னா இப்போ நான் சம்மன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிரைஸ் 1ம் பிரைஸ் 1ஓட ரேஞ்ச் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலா பண்ணனா என்ன பண்ணுவோம்? பிரைஸ் 1ஓட ரேஞ்சை தனியா செலக்ட் பண்ணி ஒரு சம் பண்ணுவோம். அதே மாதிரி பிரைஸ் 2ஓட ரேஞ்சை செலக்ட் பண்ணி சம் 2 பண்ணுவோம். அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்க ஒரே செல்லிலேயே ரெண்டையுமே சம் பண்ணலாம். ஓகேவா? தென் கமா கொடுத்துக்கோங்க. ஸோ கமா கொடுத்துட்டு பிரைஸ் 2ஓட ரேஞ்சையுமே அப்படியே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைம்ல உங்களுக்கு சம்மா கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருமோ இங்க உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மல்டிபிள் ரேஞ்சஸ். அதாவது மல்டிபிள் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். கமா மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு ரேஞ்சையும் செலக்ட் பண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் பார்க்கலாமா? ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா ஆட்டோசம் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டன் எங்க இருக்கும் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஆட்டோசம் அப்படின்ற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை உங்களுக்கு சம் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இது எங்க இருக்கும் அப்படின்னா ஹோம் டேப் இருக்கு இல்லையா? ஸோ ஹோம் டேப்ல இங்க உங்களுக்கு எடிட்டிங் அப்படின்ற ஒரு குரூப்பிங் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னதுன்னா இந்த ஆட்டோசம் தான். எந்த செல்லில் உங்களுக்கு சம் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு என்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல் டு ஈக்குவல் சிம்பிள் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோ சம் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க ஹோம் டேப்ல போய் எடிட்டிங்ல போய் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் டு ஈக்குவல் சிம்பிள் சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ சம் வந்துடும். இது ஃபோர்த் மெத்தட். ஃபிஃப்த் மெத்தட் பார்க்கலாமா? ஃபிஃப்த் மெத்தட் வந்து என்டையர் காலம் ஆடிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிஃப்த் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்டையர் காலம் ஆட் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம உட்காந்து இப்போ வந்து சி காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா உட்காந்து சியை டிராக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
இந்த என்டையர் காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ சம் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சி காலம் ஃபுல்லா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீ உட்காந்து ஃபுல்லா சி ஃபுல்லா உட்காந்து ட்ராக் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் சி இருக்கா அதை டைப் பண்ணிட்டு கோலன் சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் சி கொடுத்துக்கோங்க. சி கோலன் சி. அதே மாதிரி பி காலம்ல இருக்கும்னா பி கோலன் பி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் பி காலம் ஃபுல் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த செல் இருக்கு இல்லையா, ஸோ இதோட சம் வந்துடும். இப்போ நீங்க இதுல ஃபியூச்சர்ல எங்க ஒரு நம்பர் ஆட் பண்ணா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆட் ஆயிரும். இப்போ நான் 100 and 189 கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 226 ஆட் ஆயிருக்கு. அதாவது இந்த சி காலம்ல என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ என்டையர் காலம் ஆட் பண்றது இப்படிதான். ஓகேவா? ஸோ இந்த 5 மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த 5 மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் ரெசியூமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு 80s ஃப்ரெண்ட்லியான ரெசியூமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 9357828553. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவேன். ஸோ ஐ ஹவ் டன் மோர் தென் 100 ரெசியூமேஸ். கண்டிப்பா நீங்க அதோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணலாம். கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.